அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் காலையில் இருந்த நிலைமையை விட இப்போ கொஞ்சம் தலைகீழ மாறி இருக்குது. காலையில் என்ன நிலைமை? ட்ரம்ப் அவர்கள் நேரடியான ஒரு மிரட்டல், கடுமையான ஹிட் அடிக்க போகிறேன், ஈரான் எங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க, கெஞ்சினாங்க, இருந்தாலும் நான் முடிவு கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ண போகிறேன், எதிர்பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே அமெரிக்காவோட நிலைகள்லாம் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையை உணரப்பட்டது. ஏன்னா கூடியவரில் ட்ரம்ப் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் ஈரான் கிட்டத்தட்ட கொலாப்ஸ் ஆன கண்டிஷன் தான். ஏன்னா நிறைய மக்கள், 1000க்கு பெருமட்ட மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது நிஜம்தான், அதில் பொய்லாம் கிடையாது, அது நிஜம்தான். அது நிறைய வீடியோ பதிவுகள் அங்கெல்லாம் வந்திருக்கு. ஈரான் அரசாங்கமும் சம்டைம் அது ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் அப்படியே வேறு மாதிரி இருக்குது. பெரிய அளவுக்கான போராட்டம் ஈரானுக்கு ஆதரவாக. அது ஒட்டுமொத்த ஈரானில் மட்டும் நடந்ததா ஒன்று. இரண்டாவது சம்பவம் என்னென்னா, இனி ஈரானில் அமைதி பாதை திரும்பி விட்டது, அமெரிக்காவுக்கு மறுபடியும் எச்சரிக்கை பயங்கரமாக விட்டு வச்சுருக்காங்க. இது என்னது, காலையில் இருந்த சோதனையை விட மறுபடியும் இப்போ இருக்கிற சோதனை பெரிய அளவுக்கு இருக்குது. இந்த அளவுக்கு தலைகீழ மாறி இருக்கா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய சம்பவத்தை பார்த்துட்டு இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் போட்ட 2 பெரிய ஒரு அணுகுண்டு அப்படின்னு சொல்ல முடியும். ஒட்டுமொத்த மீடியா உலகத்தையும் பயங்கரமாக பேச வைத்திருக்கிறார். அது என்னன்றதையும் பார்த்துட்டு அப்புறம் சான்சலர் அவர்கள் ஓல்ஃப் ஷால்ஸ்னே பாருங்கள். ஜெர்மனினா எனக்கு அவருடைய ஞாபகத்திலே இருக்குது. ஏன்னா நான் ஃப்ரைட் ரைஸ் ஞாபகத்துக்கே வரல. நான் ஜெர்மனியுடைய ஃப்ரைட் ரைஸ் அவர்கள் இங்கே இந்தியாவுக்கு வந்தார் இல்லையா, என்ன விதமான அக்ரிமெண்ட் போட்டார், இங்கே ஒரு குண்டை போட்டார், அதற்கு இந்தியா ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அப்புறம் உக்ரைனில் இருக்கக்கூடிய நிலவரம் அனைத்தும் ஒருங்கிணைந்த தகவலாக பார்த்துடலாம். இன்றைக்கி ஒரு ஃபன் பண்ணிட்டு போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே. ஸோ எங்கே கிளம்புறோம் நம்ம, வாங்க ஈரானுக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை ஈரானுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டுங்க. நம்ம மறுவைத்த நபர்களுக்கு பெரிய டஃப்பு கொடுத்துருக்காங்க. நார்மலாகவே ஊடக வெளிச்சம் இல்லை ஒரு சில நபர்கள் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் அவர்கள் கூட இந்த அளவுக்கான ஃபோக்கஸ்லாம் இருக்காது. வருவார், பயங்கரமாக பேட்டியை கொடுப்பாரு, டப்புன்னு போயிடுவார், வேலையை பார்ப்பார். ட்ரம்ப் அவர்கள் எங்கே போனார், இங்கேயே வந்தார், அங்கேயே வந்தார், அப்படின்றார், திரும்பி பார்த்தார் அப்படின்ற மாதிரிலாம் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. மற்ற எந்த தலைவர்களுக்கும் இந்த அளவுக்கான ஃபோக்கஸ் இல்லை. நான் எங்கே சொல்ல வரேன் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நீங்கள் இன்றைக்கி விஜய் அவர்கள் இங்கே டெல்லியில் போயிட்டு சிபிஐ விசாரணைக்காக போனார் இல்லையா. சும்மா இது கொஞ்சம் தான். எனக்கு காலையிலேருந்து ஒரு போலி செய்தியை எந்த அளவுக்கு மக்களை நம்ப வைக்க முடியும்ன்றதையும், இந்த மறுவைத்த நபர்கள்லாம் பெரிய டஃப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தேன். நான் பல வெறுப்பு உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நான் இன்றைக்கி பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி பார்த்த எல்லா ஊடகங்களையும் பார்த்துட்டு என்ன இப்படி இதுதான் உண்மை அப்படியே எங்கள் பக்கத்தை விட்டு பாட்டியே இதுதான் உண்மைன்ற அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. சிபிஐ விஜய்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்களாம். எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விசாரணையே கிட்டத்தட்ட தொடங்கினாங்களாம். அப்போ கன்ஃபெக்ஷன் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் வந்ததா. அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டாங்க, இன்னொருத்தர் இந்த டெல்லியிலே ஒருத்தர் இருப்பார் நிரஞ்சன் சொல்லிட்டு, அவர் என்ன சொல்கிறாரு, தனி அறையில் விஜய் நெருக்கடி கொடுக்கும் சிபிஐ, முதல் கேள்வியிலே ஆடிட்டாராம். அப்படி விஜய் அப்படி கிட்டுன்னு ஆடிட்டாராம். இவங்க பாருங்கள், தனி அறையில் சிபிஐ யாருமே அலோவ் பண்ணாது, இவங்க போய் உள்ளே எட்டி பார்த்துருக்குறாங்க. என்ன தான் பண்ணுறாங்க, விஜய்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு அந்த மறுவைத்த நபர்கள் உள்ளே போயிட்டு எட்டி பார்த்துருக்காங்க. அதுதான் எனக்கு புரியல. சரி, இவர் இந்த கதையை விடுறாருன்னா, அடுத்த இன்னொரு நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கிடுக்குப்பிடி கேள்வியாம், சாதாரண கேள்விலாம் இல்லையாம், கிடுக்குப்பிடி கேள்வியில் கரூரில் மயக்கம் அடைஞ்ச போது நீங்கள் ஏன் பேச்சு நேரத்தில் பிரச்சாரம் நடத்தும் போது ஏன் கூட்டத்துக்கு தாமதமாக போனீங்க, தண்ணீர் பாதுகாப்பு அவசர மேலாண்மை ஏற்பாடு ஏன் செய்யலை, கரூர் துயரம் தொடர்பாக அடுக்கடுக்கான கேள்வியாம். அடிக்கிட்டே போயிட்டாங்களாம். பதிலே சொல்ல முடியாமல் தடுமாறிட்டார். எந்த நேரத்திலையும் விஜய் கைதாவார். இப்படி ஒரு சம்பவத்தை போட்டாங்க இந்த பக்கம். இதெல்லாம் எப்படிப்பா உங்களுக்கு நியூஸ் கிடைக்கிது? அதோட என்ன இன்னொரு நியூஸ் என்னென்னா, அவர் என்ன சொல்லிட்டாராம் சிபிஐ கிட்ட, தமிழக அரசே காரணங்க, வேறு யாருமே காரணம் இல்லை அப்படின்னு ஒரே குண்டா போட்டாராம். சரி, இதெல்லாம் அந்த காரணத்தெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே முடிச்சு கொஞ்சம் வெளியே விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் 2 மணி நேரம் வெளியே வரல. அதுக்கப்புறம் உடனே ஒரு நியூஸ் ஃப்ளாஷ். இந்த காலையிலேருந்துங்க ஓயாமல் இது மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவ்வளோதான், அங்கே திகார் ஜெயிலிருந்து
தமிழகத்தின் சார்பாக ஒரு சில அதிகாரிகள் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, உள்ளே போகிறார் அப்படின்னு இங்கே ஒரு கதையை விட்டாங்க. அதுக்குள்ளே இங்கே ஒரு கூட்டணி கதை வந்து இங்கே ஒரு கதை வந்தது. சரி, அவர் விடுதலை பண்ணிட்டாங்க, ஊருக்கு வந்துடுவார் அப்படின்னா, ஊருக்கு வரலையாம். அவர் வந்து ரெக்வஸ்ட் வச்சாராம், ஹலோ சிபிஐ ப்ளீஸ், நான் பொங்கலுக்கு செலிப்ரேட் பண்ணணும், எனக்கு ஒரு 2 நாள் லீவ் கொடுத்தீங்கன்னா அடுத்து நான் இன்னொரு நாளைக்கு வரணும். சரி போப்பா, பொங்கலுக்கு பின்னாடி வாங்கப்பான்னு இவர் சன் டிவி ஒரு கதை விட, இவர் ஒன்று இவங்க தந்தி டிவி ஓடி வந்து நகி மீண்டும் விசாரணையா அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்ல, இல்லை ஆமாம் சன் டிவி சொன்னது உண்மைதான் அவங்க சொல்ல. பாலிமர் ஓடி வந்து பாலிமரும் இவங்களும் இந்த புதிய தலைமுறையெல்லாம் ஓடி வந்து இல்லை நாளைக்கு விசாரணைக்கு மறுபடியும் ஆஜராக சொல்கிறாங்க அப்படின்ட்டு. நான் நினச்சேன், நான் ஒரு சிபிஐ விசாரணை அப்படின்றது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்குங்க. கேள்வி வந்து ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கூட லீக் ஆகாது, உள்ளே என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது, அந்த கேட்டுக்கு உள்ளே வந்து அலோடே கிடையாது. அப்படி சிபிஐனுடைய கேள்வியெலாம் லீக் ஆச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த சிபிஐ அதிகாரிகளும் அங்கே பதில் சொல்லணும். இவ்வளோ மோசமாக இருக்குது சிபிஐ அமைப்பு அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல முன் வரும். எனக்கு என்ன கேள்வின்னா, ஒரு ஆதகம் என்னென்னா, நீங்களாம் உலக பத்திரிகைகளே டஃப் கொடுக்குறீங்களே, யார் நீங்கள்? எப்படி உங்களுக்கு இவ்வளோ தகவல் கேதர் ஆகுது? நொடிக்கு நொடி இந்த உள்ளே இருந்து இப்படி கேட்குறார் அப்படி கேட்குறார், அடடே இப்படி கேட்ட, விஜய் வந்து பயந்து போய் ஓரம் ஒதுங்கி உக்காந்துருக்கிறாரு அப்படின்னு இந்த அளவுக்கான ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கணுமா அப்படின்றதுல எனக்கு, அதாவது ஒரு ஊடக வெளிச்சமோ இல்லை ஒரு இந்த நியூஸை எடுத்து கவர் பண்ணுமான்றது எனக்கு தெரியல. சிபிஐ வழக்கு கேட்டது சம்மந்தப்பட்ட கட்சி, அவங்க அதுக்கு விசாரணை போகிறாங்க, அதுக்கான விளக்கங்களை கொடுக்குறாங்க. இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அதை யார் பயன்படுத்திக்க போகிறாங்கன்றது பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் இது எல்லாமே அந்த சம்மந்தப்பட்ட சிபிஐ அதிகாரிகள் வெளியிட்டால் மட்டும்தான். அது இன்னொன்று சொல்கிறேன், நான் செய்தி குறிப்பில் வெளியிட்டால் மட்டும்தான் எல்லா செய்தியும் உண்மை. மீதி அத்தனையும் ஒரு போலி செய்தியை, ஒரு கற்பனை செய்தியை, தான் மனசுக்குள்ளே நினச்ச ஒரு செய்தியை அப்படியே தமிழக மக்களை நம்ப வைத்து பரப்புறீங்க பற்றியா, அது எப்படின்னு எனக்கு புரியல. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள்லாம் உலக மீடியாலாம் இல்லை, ஏலியன் மீடியாவுக்கே நீங்கள் டஃப் கொடுக்குறீங்க. அவங்களாம் உங்கள்கிட்ட வந்து தண்ணி குடிக்கணுங்க. தமிழக மீடியாக்கள் இந்த இடத்துல வந்து டாப் பொசிஷனில் இருக்கிறாங்க. மீதி இந்த வாஷிங்டன் போஸ்ட்டு, அப்புறம் மீதி எந்த சேனலாக இருந்தாலும் சரிங்க, இந்த ராய்டர்ஸ், ப்ளூம்பர்க்ஸ், இது மாதிரி ஒரு பெக்யூலரான ஒரு நியூஸை உள்ளுக்குள்ளே ஊடுருவி பாத்ரூமில் ஒளிஞ்சு நின்று என்னெல்லாம் கேட்குறாங்கன்னு எட்டி பார்த்து, இந்த மாதிரி ஜேர்னலிசம் வந்து இந்த மாதிரி மறுவைத்த நபர்களை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த செய்தியில் அந்தந்த நியூஸ் சேனலில் அந்தந்த நபர்கள் தனது வன்மத்தை வந்து கக்கிக்கிட்டாங்க. அவங்கள மனசில் என்னென்ன தோணுச்சோ அந்த வன்மத்தை கக்கிட்டாங்கன்றது கூடுதல் தகவல். அதற்காக நான் உள்ள நுழைஞ்சி மற்ற எதுவும் பேச விரும்பலை. இன்னும் நம்ம நிறைய விழித்து கொள்ள வேண்டிய தருணம், தமிழக ஊடகங்கள்கிட்டேருந்து நம்ம நிறைய விழித்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. அத்தனையும் 90% மேலே கற்பனை செய்திகளை உண்மை என்று நம்ப வைத்து இன்னும் அதை பற்றி பேசுகிறாங்க. நிறைய இந்த கிராமத்தில் கூட பார்க்க முடிஞ்சது. அவங்க இந்த இல்லை இன்றைக்கி பார்த்தேன் ஒரு சேனலில் இவ்வளோ தொகுதி பங்கீடு செஞ்சுட்டாங்கன்ற மாதிரியே சொல்கிறாங்க. நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க இந்த எலெக்ஷன் சம்மந்தமாக. அந்தளவுக்கு மக்களை ஊடுருவி நம்ப வைத்திருக்காங்க என்பதும் ஒரு வேதனையான ஒரு பதிவாக. சரி, இப்போ நம்ம அங்கே ஈரானுக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக காட்டுறேன். நான் இந்த மாதிரி சூழ்நிலைங்க வந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாஸ்கோவில் 150 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கான பனிப்பொழிவு, மேக்ஸிமம் -30 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே இருந்திருக்கு, -20லேருந்து 30 வரைக்குமே இருந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் தனது காருக்கு மேலே 5 அடி மேலே பனி மூட்டம், காரெலாம் எங்கே இருக்குன்னே தெரியல, தோண்டி கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு இங்கே தான் நம்ம கார் இருக்கான்ற மாதிரி. இந்த அளவுக்கு பனி 150 வருஷத்துக்கு முன்னாடி தான் மாஸ்கோவில் இந்த மாதிரி வந்து தான் அந்த அளவுக்கான ஒரு பனிப்பொழிவை வந்து பார்க்க முடிஞ்சுது. இது எல்லாமே இப்போ நடத்துகிற இவங்க வார் சூழல்னால அந்த டோட்டலாகவே கிளைமேட் வந்து மாறிடுச்சு. இல்லை நம்ம இங்கே மட்டும் இல்லை பார்க்க முடியல. இன்றைக்கி திடீர்னு நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குளிர் சூழ்நிலை, அது இந்த சூழ்நிலை. இதுக்கு முன்னாடிலாம் மழை வந்திருக்கு, பட் இப்போ கடுமையான அந்த குளிரை வந்து உணர முடியுதில்லை. இங்கே கூட அந்தளவுக்கு பார்க்க முடிஞ்சது. பட் இருந்தாலும் அது மாஸ்கோவில் நடந்த மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பனிப்பொழிவு. சரி, இப்போ தான் நம்ம ஈரானுக்கு நம்ம கிளம்புறோம். ஈரானில் உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ப்ரோ ரிஜிம், அதாவது அயதுல்லா அலி காமேனி அவர்களுக்கு ஆதரவான நபர்கள் பெரிய அளவுக்கான ஒரு அமைதி போராட்டத்தை அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த அமைதி போராட்டத்தில் பெரும்பாலான மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க.
4 நகரங்கள் குறி வைத்தாங்க. ஹேம்தான், ஹிலியாம், அப்புறம் வந்து கெர்மான், ரஷித். இந்த 4 நகரங்கள். தெஹ்ரான்லேயோ மற்ற இடத்துல இந்த அமைதி போராட்டம் நடத்தலை. ஏன் தெஹ்ரானில் நடத்தலை அப்படின்னா, நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு, இன்னும் முழுமையாக யார் கட்டுப்பாட்டில் இருக்குது, திடீர்னு உள்ள வருவாங்களான்னு தெரியல. அதனால் இந்த ஒரு 4-5 நகரங்களை சூஸ் பண்ணி ஒன்றா கேதர் பண்ணியிருக்காங்க. இந்த போராட்டத்துக்கு வந்து பெசஸ்கியன் அவர்கள் கலந்துக்கிறார், ஈரானுடைய அதிபர் அவர்கள் கலந்துக்கிறாரு. அவர் கலந்துக்கும் போதே ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்புறம் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர்களும் வந்து கலந்துக்கிறாங்க. ரொம்ப சாலிடாரிட்டியாக ஈரான் மக்கள் எங்களுடன் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை இந்த உலகத்துக்கு எடுத்து உரைக்கிறாங்க. அதற்காக போராட்டங்கள் நடக்கவில்லையா, போராட்டங்கள் சும்மா சொல்கிறாங்களான்னா, போராட்டங்கள் நடந்தது உண்மை. ஆயிரக்கணக்கான மக்கள் கொண்டிருக்காங்க. எஸ், இவங்களும் அடிச்சிருக்காங்க, அவங்களும் அடிச்சிருக்காங்க. ஐஆர்ஜிசி இராணுவம் நிறைய பேர் இழந்து போயிட்டாங்க. அது ஒரு குறிப்பு என்ன தெரியுங்களா, இந்த கலவரக்காரர்கள்கிட்ட ட்ரோன் மூலயமா ஒரு ஐஆர்ஜிசினுடைய தலைவரை தாக்கல் நடத்தியிருக்காங்க. அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும், எங்கே யார் என்னென்ன சம்பவம் செஞ்சுருக்காங்கன்ட்டு. ட்ரோன் தாக்குதலே நிகழ்த்தியிருக்காங்க உள்ள. அந்த அளவுக்கு துப்பாக்கி சூடு கண் முன்னாடி பெரிய அளவுக்கு இருந்தது. அவங்க மக்களை சுட, இவங்க அவங்கள சுட, பொதுமக்களும் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக நம்ம பார்க்க முடியுது. இந்த கூட்டத்துக்கு அப்புறமும் இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் காலையில் வந்து ஈரானை பெரிய ஹிட்டு அடிக்க போகிறேன், முடிக்க போகிறேன், என்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருந்தாங்கன்ற மாதிரிலாம் சொன்ன உடனே மறுபடியும் ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் முகமது கலீஃபாஃப் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டே இருப்பார். அதாவது ட்ரம்ப் அவர்களுக்கு டைரக்ட் த்ரெட்டு, நீ சரியான ஆளாக இருந்தால் அமெரிக்கா எங்கள் மேலே நீ மிலிட்ரி ஆக்ஷன் எடுத்துப்பார். இந்த கூடுகிற கூட்டம் யாருக்காக தெரியுமா, அமெரிக்காவை எதிர்க்க தான். ஒரே ஒரு பேஸு கூட இருக்காது. உங்கள் பொசிஷனில் அத்தனை ரீஜனையும் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிவிடும், முடிச்சிடுவோம், எரிச்சிடுவோம், அமெரிக்கா ஹிஸ்ட்ரியே இல்லாத அளவுக்கு எரிச்சிடுவோம் அப்படின்றார். ஐயோ எப்போ கொஞ்சம் பொறுமையாக பேசுப்பா, சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் சொல்கிறேன் நான். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, முடிச்சிடும். எங்ககிட்டலாம் மற்றவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் ஈரான்கிட்ட பேசாதீங்க. ஏற்கனவே நாங்கள் கொடுத்த அடி இஸ்ரேல்கிட்ட போய் கேளுங்கன்றாங்க. இந்த சூட்டோட சூடாக யூகே, ஜெர்மனி, இத்தாலி, ஃப்ரான்ஸ் எல்லா அம்பாசிடருக்கும் சம்மன் இலையை வாங்கலை. என்ன நினச்சிட்ருக்கீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க, ஆளுக்கு இங்கே வந்து பெரிய கதைகளை கட்டிக்கிட்டு அப்படி இப்படின்னு பண்ணுறீங்க, வாங்களே வந்து பதில் சொல்லுங்களே அப்படின்னு இருக்காங்க அவங்க. ஆனால் இந்த போராட்டம் இன்னொரு ஆங்கிளில் வந்து கடந்த கொஞ்ச நாளாகவே வந்து ஈரான் அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்டர்நெட் கிடைக்காமல் ட்ரை பண்ணாங்க. பட் ஸ்டார்லிங்க் வந்து பெருசாக உள்ளே வந்து பெரிய அளவுக்கு ஆட்டையை கெடுத்துட்டாங்க, ஈரானுடைய கனவை பெரிய அளவுக்கு கெடுத்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஃபோர்பஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் வந்து ஈரானுக்கு பெரிய அளவுக்கு புகழ்ந்துருந்தாங்க. முதல் நாடு ஸ்டார்லிங்கோட நெட்வொர்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டாங்க. இது இஸ் எ ஃபஸ்ட் கண்ட்ரின்னு இருக்காங்க. ஈவன் ஈரான்னு வருது பாருங்கள், ரஷ்யா உக்ரைன் வாரில் கூட அங்கே ரஷ்யாவோட எல்லை பகுதியில் ஸ்டார்லிங்கெல்லாம் பயன்படுத்தியது. அப்போ ரஷ்யா வந்து டவுன் பண்ண ட்ரை பண்ணல அவங்க. ஆனால் இங்கே ஈரான் வந்து பயங்கரமாக சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. 80% மேலே ரீச் பண்ண முடியாமல் கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே பங்களாதேஷனுடைய ப்ரோட்டஸ்ட் மக்களுக்கு இதே மாதிரி கொடுத்தாங்க, வெனிசுலாவில் கொடுத்தாங்க, சிரியாவில் கொடுத்தாங்க, ஈரானில் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த நாடுலாம் இந்த மாதிரி நடக்குதோ அங்கே உடனே இது மாதிரி நெட்வொர்க் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆனால் எல்லா நாடையும் முதன்மையாக வகித்து இப்போ அவங்களுடைய மிலிட்டரி ஜாமர் வந்து முழுசாக தடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஈரானுடைய இந்த மிலிட்டரி ஜாமர் வந்து ஹைலி டிமாண்டாக இருக்கும். தலைவா வா தலைவா, உன்னை தான் நான் தேடிட்டு இருந்தேன். சும்மா பிரச்சனைனா ஓடி வந்து ஸ்டார்லிங் நெட்வொர்க்கை கொடுத்து எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. வா தலைவா, எனக்கு இது 2 கொஞ்சம் கொடுத்து அனுப்பி விட தலைவான்ற மாதிரி தான் ஈரான் வந்து இந்த இடத்துல நிமிர்ந்துட்டாங்க, கெத்து காட்டிட்டாங்க. அதாவது இன்றைக்கி காலையில் ட்ரம்ப் அவர்கள் சொன்னபோது கூட ஒரு வார்த்தை சொல்கிறார், இந்த மாதிரி நான் ஸ்டார்லிங்க் பேசுகிறேன், இன்னும் முழுமையாக அங்கே மக்கள்கிட்ட சென்றடையணும், அங்கே இருக்கக்கூடிய போராட்டங்கள் உலகத்துக்கு தெரிய வைக்கணும், அப்படி இப்படிலாம் பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரே செக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. அப்படி எங்கள் ஸ்டார்லிங்கை ஆடி போய் நிற்கிறாங்க. இனி அடுத்த கட்டத்துக்கு அவங்க ஒரு வழிகோல் விட்டுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து ஊடகங்கள் நிறைய நியூஸ் பத்திரிகைகள்லாம் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அமெரிக்க நிலைகள் எல்லாமே ஹையர் அலர்ட்டில் தான் இருக்காங்க. F-35 ஃபைட்டர் ஜெட்டு எல்லாமே தயார் நிலையில் இருக்காங்க, கத்தார் எல்லாமே பொசிஷனில் இருக்காங்க, அப்படி இப்படின்னாங்க. வழக்கமாக இது வந்து ட்ரம்ப்போட மிரட்டலுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வார்னிங், இல்லை ஒரு பில்டப் கொடுக்குற செய்தியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த வார்னிங் பொசிஷன் இது எல்லாமே நம்ம என்னென்னா இங்கே இந்த பில்டப் செய்தியை நம்ம பார்க்குறோமே,
எங்கள் அனுபவப்பட்டிருக்கிறோம்ல, அதை வைத்து நான் சொல்கிறேன் நான். பட் இன்னொரு ஆங்கிளில் என்ன விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி ஐரோப்பா ஒரு குண்டு போடுறாங்க, இது மாதிரி ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்கிறேன்றாங்க. ஆனால் பொருளாதார தடை போடுற நாடு அதை விட அதிகமாக பாதிக்கும். அது கூடுதல் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் நிறைய தடவை இது உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எந்த ஒரு நாடு பொருளாதார தடை விதிக்குதோ அந்த நாடை விட இவங்க அதிகமாக பாதிப்பாங்க. அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துட்ருக்குல்ல. ஆனால் இன்றைக்கி 2 சம்பவம் ஈரானை உலுக்கி இருக்கிறது. ஒன்று, அமெரிக்கானுடைய நேரடி மிரட்டல். அமெரிக்கா நிச்சயம் ஈரான் மீது தாக்குதலுக்கான வாய்ப்புகளை 100% எடுக்கிறாங்க. இது நான் பர்சனலாக நம்புகிறேன். நான் பார்க்கலாம் என்னுடைய கணிப்பு நடக்குதான்ட்டு. ஆனால் கண்டிப்பாக அவங்க அதுக்கான ஆப்ஷனுக்கான எல்லா ஆப்ஷனுமே போயிட்டாங்க. கூடிய விரைவில் கூட அறிவிப்புகள் வரலாம். இந்த ஒரு செய்தி முதலீட்டாளர்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு பரவுது. ஒன்று. இரண்டாவது, ஐரோப்பானுடைய மிக கடுமையான ஒரு மாதிரி டஃபஸ்ட்டு பொருளாதார தடைகளை விதிக்க போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீது பிரயோகிக்கிறாங்க. இதனால் என்ன ஆச்சு ஈரானுக்குள்ளே அப்படின்னா, ஈரானுடைய நாணயம் ஃபீல்ட் அவுட்டு. இது மறுபடியும் அவங்க எப்படி மீட்பாங்கன்னு தெரியல. அதாவது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு யூஎஸ் டாலருக்கு இணையாக ஆல்மோஸ்ட் $1 வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ரியால் வந்துருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்பு உங்கள்கிட்ட எவ்வளோ காட்டினேன் நான்? ஒரு 42,000 சம்திங்கா. ஆனால் இப்போ பாருங்கள் 10 லட்சத்துக்கு போயிடுச்சு. நினச்சி பாருங்களேன், ஒன் ஆஃப் த ஒஸ்ட் நாணய லிஸ்ட்டில் வந்துருச்சுங்க ஈரானு. ஏற்கனவே இந்த போராட்டம் ஏன் வெடிச்சது அப்படின்னா, திடீர்னு ஈரானுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்ச உடனே அங்கே எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்கல்ல, அவங்க எவ்வளோ கொடுப்பாங்க? இப்போ அமெரிக்கா வராங்க, சிம்பிளாக ஒரே $1 இப்படி ₹10 தூக்கி கொடுக்குறாங்க. இவங்க 10 லட்சம் ரியால் எடுத்து கொடுத்தா தான் அதுக்கு ஈக்குவல். அப்படின்னா இது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. இது போராட்டத்தை ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை இன்னும் சிதைத்து விடும். இவங்க ரெக்கவரி வர்றது ரொம்ப ரிஸ்க்கு. அதுக்கு தான் நான் முன்னே சொன்னேன், அந்த பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் ரொம்ப வெறி பிடிச்சி வேங்கையே பேசினாலே, ஏப்பா கொஞ்சம் பொறுமையாக பேசுப்பா, இன்னும் கொஞ்சம் சம்பவம் பின்னாடி இருக்குதுன்னு சொன்னதுக்கான காரணம் அதுதான். அடுத்து ஈரோ நாணயத்தை பார்த்தோம்னா அவங்க இதை விட அதிகமாக போயிட்டு 11,62,000 சம்திங் போயிடுச்சு. அதாவது ஒரு ரியாலுக்கு எவ்வளோ? 11,62,000. இந்திய மதிப்பு நம்ம கூட இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்பு 6 ஜனவரி அப்போ கூட வெறும் 466 தான் இருந்தோம். ஆனால் இப்போ 11,023 ரூபா. நான் இன்னொரு கரெக்ஷன், 4 லட்சம் இல்லை, 42,000. 6 ஜனவரி அப்போ அமெரிக்கானுடைய டாலர் மதிப்பு ஜஸ்ட் 42,000 தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி 10 லட்சத்துக்கு போய் நிற்குது. இது எல்லாமே இனி ஈரானே நினைத்தா கூட இந்த பொருளாதார சூழ்நிலையை வந்து அவங்களால எப்படி அவங்க சரி கட்ட போகிறாங்க அப்படின்றதான் தெரியல. இது இன்னும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அப்படின்னா மறைமுகமாக அடுத்து ஹிட்டு கொடுக்குறாங்க இந்த மிரட்டலுக்கெல்லாம். இப்போ சமீபத்தில் இது எப்படி நம்ம எடுத்துக்கலான்னா, இப்போ கொஞ்சம் ஒரு 3 நாளைக்கு முன்பு கூட ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவை பார்த்து 500% வரி விதி பண்ணார். அது சொன்ன அடுத்த நிமிஷமே இந்தியாவோட பங்கு சந்தை ஆட்டங்காண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் நம்மளுடைய ஆர்பிஐ வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்கு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஏதோ ஏறின நாணயத்தை கொஞ்சம் இறக்கலான்னு முயற்சி பண்ணும்போது மனுஷங்க என்ன பண்ண டப்புன்னு அடித்தார். ஒரு அடித்த உடனே எங்கள் பங்கு சந்தையில் அந்த வீழ்ச்சியை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த வீழ்ச்சி அது அப்படியே கொஞ்சம் நெருக்கடிகள் இன்னும் அப்படியே தான் போயிட்டுருக்கு. இன்னும் பாசிட்டிவாக இன்னும் நம்மளுக்கு வந்த மாதிரி தெரியல. அப்படியே தான் இன்னைக்கு கூட அப்படி தான் இருந்தது. ஆனால் அங்கே என்ன சொல்கிறாரு, தாக்குதலே நடத்தும்னு சொல்லி அடுத்த கட்ட மிரட்டல் ஆல்மோஸ்ட் ஈரான் வீழ்ச்சி விட்டுற ஒரு இதுக்கு வந்துருச்சு. அப்படின்னும் போது இந்த நாணயத்தை இவ்வளோ ரெக்கவரி அப்படின்னா, இவங்க இப்போ வெனிசுலா கியூபாவெல்லாம் பார்த்தோன்னா கியூபா ரொம்ப பெட்டராக இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க டாலரோட கம்பேர் பண்ணும்போது. ஆப்பிரிக்கா நாடுகள் நிறைய நம்ம கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்காங்க. இனி இவங்க என்ன இழுத்து பிடிச்சி பண்ணால் கூட, அதாவது இப்போ இருக்கக்கூடிய அயதுல்லா அலி காமேனி ரீஜியனோட என்ன இழுத்து பிடிச்சி ஓரளவுக்கு அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்தால் கூட, பட் இவ்வளோ ஒரு 10 லட்சம் 11 லட்சம்ன்றதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அது கொஞ்சம் பொருளாதார சிக்கலை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வலுப்படுத்துன்ற பாருங்க, வீழ்ச்சி அடை செய்யும். மாற்றி சொல்கிறேன் நான். அது அதனால தான் சொல்கிறேன், ஈரானை வந்து தெரிந்தோ தெரியாமலோ அயதுல்லா அலி காமேனி அவரோட ரீஜன் என்ன தான் அவங்க இழுத்து பிடிச்சி மக்களை வந்து அமைதி சூழ்நிலை கொண்டு வந்தால் கூட இந்த இயர் எண்டு தாண்டாது. பாலி மார்க்கெட்டில் அந்த ப்ரிடிக்ஷன் கூட போட்டிருந்தாங்க, அதிகபட்சம் அந்த இயர் எண்டு வரைக்கும் தான் இந்த நெருக்கடிகள் எல்லாமே தாங்கும். அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் இல்லை. பார்க்கலாம், என்னுடைய கணிப்புகள்
எப்போவுமே நடக்குமா நடக்காதா அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது நான் எனக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக எடுத்துக்கிறேன். ஏன்னா எந்த நாட்டு ரூபாய் நாணய மதிப்பு வந்து இந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் வீழ்ச்சி அடைஞ்சதாக பெருசாக நான் பார்த்ததே இல்லை. தான் ஃபஸ்ட் டைம். ஜிம்பாப்வே பெருசாக வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு முன்னாடி ஜிம்பாப்வே ஒரு காஃபி குடிக்கணுன்னா கூட 10 லட்சம் 5 லட்சம்னுவாங்க. இப்போ அது மாதிரி இனி ஈரானுக்குள்ளே போயிட்டு ஒரு காஃபி $1 எடுப்பா ஒரு 11 லட்சம் கொடுப்பா, காஃபி ஒரு 11 லட்சமா அப்படின்வாங்களா, அந்த மாதிரி சூழ்நிலை வரும். கஷ்டம் பாஸ். போராட்டம் மறுபடியும் வெடிக்கும், கண்டிப்பாக வெடித்தே தீரும். இவங்க தெஹ்ரானில் ஷேர் மார்க்கெட் எல்லாமே ஓப்பன் பண்ணி மறுபடியும் பேங்கிங் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணாங்கன்னா அப்போ அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அதை நீங்கள் உணர போகிறீங்க. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். சரி, இங்கே வீடியோ பதிவுகள் பாருங்கள். பிரதமர் மோடி அவர்களும் ஜெர்மனுடைய சான்சலர் மறுபடியும் அதே தான் வருதில்ல, ஃப்ரைட் ரைஸ். அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்டப்பேர் வச்சா எனக்கு சீக்கிரம் ஞாபகம் வந்துடும். படிக்கிற காலத்துலேருந்தே ஷார்ட்கட் இருக்கும். இந்த நிறைய ஒரு சில டேம்ஸ் எல்லாம் மனப்பாடம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ஒரு ஷார்ட்கட் வச்சு படிப்போம். அப்போ டக்குன்னு மனசில் வரும், எழுதும்போது ஞாபகம் வரும். அதனால் அது நியூஸுக்கும் கரெக்டாக தான் இருக்குது. அதனால் ஃப்ரைட் ரைஸ் இங்கே வந்துட்டு நிறைய அக்ரிமெண்ட்டு, குறிப்பாக நம்மளுடைய க்ரீன் ஹைட்ரஜன், சோலார், பயோஃபியூல், அப்புறம் மேனுஃபேக்சரிங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியா, இப்போ ஜெர்மனுடைய கம்பெனியுடைய சோலார் செல், எலக்ட்ரோரைசர், பேட்ரி, விண்ட் டர்பைன், அப்புறம் மொபைல், ஈகோ சிஸ்டம் சொல்லிட்டு பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட்டு. ஏன்னா ஜெர்மனி இங்கே வர்றது பெரிய விஷயம். சைன் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். பட் ஆனால் 2 செக்கு வந்து மனுஷன் வச்சுட்டு போயிட்டார். முதல் செக் என்ன அப்படின்னா, இந்தியாவை எலிவேட் பண்ணணும். இந்தியாவுடைய எங்களுக்கும் இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கு இந்தியா வரக்கூடிய அந்த லெவலை நான் வலுப்படுத்த போகிறேங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிவிட்டு, நாங்கள் இந்தியாவுடன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி கோஆப்ரேஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த் பண்ண போகிறோம் நாங்கள் 2 நாடுகளும். அப்போ தான் இந்தியா ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு போடியில் ஒரு போடு போட்டார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நேட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இங்கே வந்து இந்தியாவுக்கு ரொம்ப டெப்த்தாக நாங்கள் எல்லா வித ஆயுத உற்பத்தியிலும் நாங்கள் தயாராக இருக்கோம், கொடுக்க தயாராக இருக்கோம், உற்பத்தி செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம், இணைந்து தயாரிக்கிறோம். அப்போ தான் நீங்கள் ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு வார்த்தை. சரி, இது வந்து கொஞ்சம் அப்பயே கான்ட்ராவர்சியை ஏற்படுத்தியது. இன்னொரு வார்த்தையும் சொன்னார், ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். இப்போ இங்கேருந்து 60,000க்கு மேற்பட்ட ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், அது இந்தியாவோட ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து ஆல்வேஸ் வாண்டடு, கண்டிப்பாக எங்களுக்கு தேவைன்ற மாதிரி சொன்னார். ஏன்னா இப்போ தான் ரஷ்யா வந்து எங்களுக்கு லேக் கணக்கில் வேணும் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்க. அப்போ இதுவுமே நான் அது போட்டி களமாக பார்க்குறேன். வாட் எவர் இட் இஸ், இது கரெக்டாக தான் நினச்சேன். அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன இது சம்பவம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நம்மளுடைய செய்தியாளர் சந்திப்பில் மிஸ்ரி அவர்கள் வந்து சந்திக்கிறார். வெளிவிவகாரத்துறை செய்தி தொடர்பாளர் வந்து இல்லை அந்த ஒரு வார்த்தை மட்டும் நாங்கள் பேக் எடுக்கிறோம், நாங்கள் ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணி குறையுன்ற வார்த்தையை மட்டும் நாங்கள் வந்து பெருசாக எங்களுக்கு அது உடன்பாடு இல்லை, எங்களுக்கும் ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வந்து கட் பண்ண முடியாது, அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ல ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அதில் இன்னொரு வார்த்தையும் காலைல பேசினார். காலைல வந்து ஈரானுடைய அரசாங்கத்துக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்தார். அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பு கொடுக்கின்ற அரசாங்கம் அடக்கி ஒடுக்கி நொறுக்குகிறது, இதை நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு ஃப்ரைட் ரைஸ் சொன்ன உடனே அதுவுமே கான்ட்ரவர்சி. ஏன்னா நம்ம பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஈரானுடன் நம்ம நெருக்கமாக இருக்கும், இன்றுமே அந்த நெருக்கம் தொடர்கிறது. ஈரானில் செபகர் போர்ட் வந்து நம்ம நிறுவிட்டுருக்கோம். இப்போ ஈரான் வீழ்ச்சி அடைந்தால் அது இந்தியாவுக்கான வீழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அப்படி இருக்கும்போது திடீர்னு நம்ம பக்கத்தில் இருக்கும்போது ஈரானுக்கான எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அப்போ அந்த நிலைப்பாடு விளக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நாங்கள் ஈரானுடன் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், ஈரானில் இருக்கக்கூடிய அத்தனை டெவலப்மெண்ட்டு வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம், நாங்கள் உற்று நோக்கிட்டு இருக்கோம், ஈரான் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். அந்த ஒரு வார்த்தையை, அதாவது அங்கே நடக்கிற போராட்டங்கள் அது உள்நாட்டு பிரச்சனை, அவங்க அரசாங்கங்கள் கண்டுப்பாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை ரொம்ப கிளாரிட்டியாக முடிச்சிட்டாங்க. அப்போ இந்த 2த்துக்கான தெளிவு வந்து கிடைத்து விட்டது. அப்போ சான்சலருக்கான பதிலும் அந்த இடத்துல கிடைத்து விட்டதான் நான் பார்க்குறேன் நான். அதே சமயத்தில் ஜெர்மனியினுடைய இன்டீரியர் மினிஸ்டர் அலெக்சாண்டர் அவர்கள் அங்கே இஸ்ரேலுக்கு போயிருந்தார். இஸ்ரேலுக்கு போயிட்டு அங்கே ஜாயிண்ட் செக்யூரிட்டிக்கான டிக்ளரேஷனை வந்து அங்கே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சேம் நம்ம 2 வகையில் பார்க்கலாம். இங்கே சான்சலர் வராரு, அங்கே இருக்கான இன்டீரியர் மினிஸ்டர் போயிட்டு அங்கே ஒப்பந்தம் பெற்றிருக்கிறாரு. கூடுதல் தகவல். இப்போ நம்ம ட்ரம்ப்புக்கிட்ட போயிடலாம். ட்ரம்ப்போட முதல் ட்விட்டு, இந்த ட்விட்டு வந்து பல போதாகரத்தை கிளப்பியிருக்கிறது. ஐ ஆம் த ஒன் ஹூ சேவ்டு நேட்டோ, பிரசிடென்ட் டிஜேடி, டொனால்ட் ட்ரம்ப்னு போட்டாரா? நான் ஒரே ஒரு ஆள் தான் இந்த நேட்டோவை காப்பாற்ற முடியும், சேவ் பண்ண முடியும்னு போட்டாரா? ரைட்டு.
என்ன சொல்ல வரார் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். ரொம்ப நாள் நம்ம எதிர்பார்க்குற சம்பவம் இனி ஃப்யூச்சரில் தரமாக இருக்குன்னு எடுத்துக்கலாமா. இரண்டாவது, நான் காலையிலே உங்ககிட்ட காட்டியிருந்தேன், ஆக்டிங் பிரசிடென்ட் ஆஃப் வெனிசுலா அப்படின்றது போட்டார். இனி வெனிசுலானுடைய ஆக்டிங் பிரசிடென்ட் யார்? ட்ரம்ப் அவர்கள் தான். அப்போ கூடிய விரைவில் கிரீன்லாந்தோட பிரசிடென்ட் யாராக போகிறாரு, அதுக்கான வீடியோ பதிவுகள் உடனே மீம்ஸ் கிரியேட்டர்லாம் தயாராகிட்டாங்க. தலைவா வா தலைவா கமான் கமான் அப்படின்ற மாதிரி கிரீன்லாந்துக்கான பிரசிடென்ட் ஆனால் என்ன பொசிஷனில் இருப்பார் தலைவர் அப்படின்னா அதையும் போட்டாங்க. இப்போ என்னென்னா, அமெரிக்கா இன்னைக்கு மதியத்துக்கு மேலே ஒரு கிளைம் பண்ணுறாங்க. 2ஆம் உலக யுத்தத்துக்கு அப்புறம் கிரீன்லாந்தை டென்மார்க் அபகரித்து விட்டது, கைப்பற்றி இருக்கிறது அப்படின்னு ஒரு குண்டை போட்டாங்க. அப்போ இது நம்ம என்ன எடுத்துக்கலாம், வலுக்கட்டாயமாக கிரீன்லாந்தை டென்மார்க் கைப்பற்றிருக்கிறது என்றால் அதை நாங்கள் விடுவிக்க வேண்டிய ஒரு தருணம். ஆக்சுவலாக அது எங்ககிட்ட இணைய வேண்டியது தான். இந்த 2ஆம் உலக யுத்தத்துக்கு அப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்தி இப்படி செஞ்சுட்டாங்க பயப்புள்ளிங்க அப்படின்னு ஒரு குண்டை போட்டாங்க. நான் நினச்சிக்கிட்டேன், ரைட்டு பார்த்து கிளியராக போகுது. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எத்தனை ஊடகங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் அமெரிக்காவை நம்புகிறேன். அவங்க கிரீன்லாந்தை இணைச்சே சேருவாங்க. இவங்க இப்படி குட்டியாக்காரன் அடித்தாலும் சரி, பல்ட்டி அடித்தாலும் அப்படி பல்ட்டி அடித்தாலும் சரி, அமெரிக்கா இணைத்தே தீருவாங்க. அது எந்த எல்லைக்கும் அவங்க செல்ல தயாராகிட்டாங்க. இன்றைக்கி டென்மார்க்கினுடைய ஃப்ரெட்ரிஸ்கியன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு டிசிசிவ் மூமெண்ட்டு, ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை, ஏற்கனவே அமெரிக்க வீரர்களை கண்டதும் சுட உத்தரவு கொடுத்துருக்காங்க. இப்போ நட்பு நாடுகள்கிட்ட கேட்குறாங்க, நேட்டோனுடைய படைகளை நிறுத்துங்கள், ஆர்டிகிள் 5 பயன்படுத்துங்க. ஏன்னா நம்ம நாட்டுக்குள்ளாரையே இப்படி வரும்போது எனக்கு இதை பயன்படுத்தணும். இந்த அம்மா ஒத்த காலம் நிற்கிறாங்க. எப்படி சண்முகம் முடியும், இல்லை எப்படி கோட்டசாமி முடியும்? ஆர்டிகிள் 5 யாருக்கு எதிராக நீங்கள் பயன்படுத்த முடியும்? யாருக்கு எதிராக நீங்கள் பிரயோகிக்க விரும்புகிறீங்க? யாத்தி பெரியண்ணனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? இல்லை முடிச்சிடுமா? உங்களால் தாக்கல் நடத்தி விட முடியுமா? ஏற்கனவே அங்கே ஜெர்மனி, யூகே, ஃப்ரான்ஸ் எல்லாம் போய் படை வீரர்கள் நிறுத்துகிறேன் அப்படி இப்படின்றாங்க. இப்போ தான் நேட்டோடைய தலைவர் ஓடி வராரு, மார்க் ரூட்டே வராரு. கண்ணுங்களா என்ன இங்கே சத்தம், வாங்க வாங்க வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அண்ணன் பேசி தேர்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு உட்காந்து பேசி நம்மளும் ஒரு ஆர்டிக் பகுதியில் ஒரு படைபலத்தை உருவாக்கி பாதுகாப்பு கொடுக்கறத அமெரிக்கா கிட்ட உணர வைப்போம்ன்றார். என்ன சொல்ல வரார், நம்ம எல்லாம் பெரிய அளவுக்கான அந்த இடத்துல படைகளை நிறுத்தி ரஷ்யாவும் சீனா வர முடியாத அளவுக்கு நாங்கள் தடுத்துக்கிறோம் தலைவரே, நீ கொஞ்சம் அமைதியாக இரு, கோல் டவுன் கொஞ்சம் பொறுமையாயிரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டு சமாதானப்படுத்தலாம் வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அது வாய்ப்புகள் இல்லை. இப்போ யூரோப்பியனுடைய கமிஷனர் என்ன சொல்லிட்டாருன்னா, அமெரிக்கா இல்லாமல் நம்ம ஒன்றுமே கிடையாது. இப்போ நினச்சி பாருங்கள், அமெரிக்காவுடைய 1,00,000 வீரர்கள் இங்கேருந்து வெளியேறிட்டாங்கன்னா நம்ம 1,00,000 வீரர்கள் ஒன்றா திரட்டி எங்கே ரெடி பண்ணுவோம்? யார் வச்சுருக்காங்க? இப்போ நம்மளாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோன்னா போஸ்னாய் ஆர்மிஸ் மாதிரி நம்ம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சேர்த்துறதுக்குள்ள ரொம்ப கஷ்டம், நம்ம டம்மி பீஸாக இருக்கிறோம் அப்படின்றாரு. சரி, இது இவங்களுக்கு தேவை தான். காலத்துக்கும் அமெரிக்காவையே நம்பி இருக்கிறவங்க கடைசியில் இன்றைக்கி எந்த இடத்துல நிறுத்தினாங்கன்ற தேவை இன்னொரு அடியாக அவங்களுக்கு இருக்குது, சரியான அடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க ரஷ்யாக்கிட்ட நிறைய கேஸ் அண்ட் ஆயில் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா மோனோபோலியாக உள்ளே அமெரிக்காவும் நார்வே கிட்ட தான் அதிகமாக வாங்குறாங்க. அமெரிக்கா 75% கொடுக்குறாங்க ஐரோப்பாவுக்கு. இப்போ அடுத்த செக் என்னென்னா, இவங்க இங்கேயும் வாங்க முடியாது, ஐரோப்பா நாடுகள் எங்கே வாங்க முடியாது, ரஷ்யாக்கிட்டேயும் வாங்க முடியாது. இப்போ அமெரிக்காவும் ஒரு கிடுக்குப்பிடி இழுத்து பிடிச்சாங்கன்னா அப்போ இவங்களோட நிலைமை நினச்சி பாருங்கள். ஏற்கனவே இவங்க ரஷ்யா மீது போடப்பட்ட பொருளாதார தடையினால தான் ஐரோப்பாவுக்குள்ளார பெரிய அளவுக்கான விளையாட்டங்கள், வாழ்க்கை செலவுகள் இந்த அளவுக்கு அவங்க நிலை குலைஞ்சு போயிட்டு, எல்லா நாட்டிலையும் ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் எல்லா நாட்டிலையுமே இந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை சந்தித்தது காரணம்னா அங்கே தான். இப்போ இவங்களும் நிறுத்திட்டாங்கன்னா இவங்க நிலைமை நினச்சி பாருங்கள். அதனால் வேலை வழியே தெரில ராசா, நீங்களாக போயிட்டு அன்னே நாங்கள் எங்களை மன்னித்து விடுங்களன்னே நாங்கள் உங்களுக்கு எழுதி கொடுத்து விடுகிறோம் இதுபடி அப்படின்னு இவங்க கூடிய விரைவில் கொடுக்க போகிறாங்க. அப்படி லாக்கு, எப்படி லாக்கு, அப்படி லாக்கு, ஐரோப்பா லாக்கு. இதை நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். ஏன்னா இவங்க அமெரிக்காவை பின்னாடி வச்சுக்கிட்டு முன்னாடி ரஷ்யாவை இப்படி தான் அப்படியே தப்பாக குலைக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன். அப்படி மிரட்டுன்னு மிரட்டுறாங்க. திரும்பி பார்க்கும்போது அமெரிக்கா அப்படி போயிட்டாங்கன்னா இந்த பக்கம் ஐரோப்பா ஒன்றுமே இல்லை, அப்படியே பிளாங்காக நின்று போயிடும். அது குறிப்பாக நான் யூகேவுக்குலாம் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். ரொம்ப தாங்க முடியல சார் உங்கள்கிட்ட. யூகே இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்த
ஸ்ட்ரோம் ஷேடோ இருக்குல்ல, ரொம்ப கம்மி டிஸ்டன்ஸ் தான் போகுதான். அதை அடுத்த டெக்னாலஜிக்கு போயிட்டு அடித்தோம்னா உள்ள ரஷ்யாவை தாண்டி சீனா வரைக்கும் போகிற மாதிரி அடுத்த டெக்னாலஜி உக்ரைனுக்காகவே நாங்கள் தயார் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி ரைட்டு தான், கொட்டசாமி ஒன்றும் முடியலன்னு நினச்சேன் நான். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஜெலன்ஸ்கியும் சொல்கிறாரு, அப்ராக்சிமேட்டாக இந்த நவம்பர்லேருந்து ரஷ்யா ஒரு நாளைக்கு மினிமம் 1000 பேர் சாவறாங்களாம். எவ்வளோ? மினிமம் 1000 பேர் செத்துட்ருக்காங்க. இது எல்லாமே நம்ம வெஸ்டர்ன் நாடுகளுடைய கலெக்டிவ் பனிஷ்மெண்ட். அதையும் அவர் வந்து இந்த மாதிரி மக்கள் விரும்புகிறார் இறக்கிறதா விரும்புகிறாருன்னா நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது அப்படின்னு அது ரஸ்கா குஸ்கா ஒரு பக்கம் வந்து சொல்லியிருக்கிறார். 2 நிகழ்வு பார்க்க முடிந்தது. இந்த டிரான்சிட்ரியா பகுதி அந்த வரைபடத்தில் பாருங்கள், ஒன்று உக்ரைன், இன்னொன்று இந்த பக்கம் கீழே மால்டோவா பக்கத்தில் இருக்க டிரான்சிட்டே ஒரு 1500 ரஷ்ய வீரர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. என்ன பண்ணிட்டாங்க, அந்த வீரர்கள் ஃபுல்லாக உக்ரைன் லாக் பண்ணிட்டாங்க, மால்டோவாவும் லாக் பண்ணிட்டாங்க. அந்த வீரர்களுக்கு எதுவுமே கிடைக்க முடியாத அளவுக்கு அந்த இடம் மட்டும் ரஷ்யாவுக்கு சம்மந்தப்பட்டது. எல்லா வழியும் அடைச்சிட்டாங்க. மால்டோவா இன்றைக்கி அவங்களுக்கான உதவிகளை முழுமையாக நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த 1500 பேர் அதெல்லாம் அங்கே இருக்க சின்ன பகுதி வந்து கொஞ்சம் ட்ரபுளில் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை இந்த மாதிரி ரொம்ப நெருக்கடி கொடுக்கும்போது ஒரு கண்டிஷன் என்ன பண்ணுவாங்க, அவங்க தூக்கி மால்டோவாவுக்குள்ள அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல. இல்லை அப்போ உக்ரைன் ஓடி வந்து உதவி செய்கிறேன்னு சொல்ல போகிறாங்களான்னு தெரியல. ஸோ மால்டோவா, டிரான்சிட்ரியா உக்ரைனுக்குள்ளார மறுபடியும் ஒரு பரபரப்பு தொற்றி கொண்டிருக்கிறது, நசுக்கி கொண்டு இருக்கிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது. ஸ்லோவோக்கியா இன்றைக்கி பர்பஸாகவே சொல்லிட்டாங்க, இனி நாங்கள் எந்த காலத்துக்கும் ஸ்லோவோக்கியோட பிரைம் மினிஸ்டர் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் அவங்களோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கரும் சரி, உக்ரைனுக்கான ஆயுத உதவிகளோ உக்ரைனுக்கான கடன்களோ நாங்கள் எதற்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் நாங்கள் கொடுக்க தயாராக இல்லை, எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் இது போட்டியிலிருந்து விலகுகிறோம் என்று வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீ கொடுக்குறவங்க கொடுத்துக்கோங்க, எங்கள் நாடு சம்மந்தப்படுத்தாமல் லோன் கொடுத்துருங்கன்ட்டாங்க. அடுத்து ஃப்ரான்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த ஒரு 10 மாதத்துக்கு வந்து நேஷ்னல் சர்வீஸ் யங் பீப்புளுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்களாம். அப்ளிகேஷன் வாலண்டியரே யாருனாலும் வரலாமா, ட்ரைனிங் வேறு லெவலில் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம். கிளைமேக்ஸில் இந்தியாவோட செய்தியோடு முடிக்க போகிறேன். இப்போ நான் ரீசெண்டாக இப்போ ஜஸ்ட் நோ கேள்விப்பட்டேன், இது கொஞ்சம் அங்கே எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நம்பகத்தகுந்த நியூஸ் ஒன்று. நம்மளுடைய சேட்டலைட்டில் ஜம்மு காஷ்மீர் பக்கத்தில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு அதர் நாட்டோட இது வந்து அடிக்கடி டிடெக்ட் ஆகுதுன்ற மாதிரி கேள்விப்பட்டாங்க. அதனால் பாசிபிள் மேபி டெரர் அட்டாக்காக இருக்குமான்றனால எல்லை பகுதியில் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்காங்க. அதாவது சஸ்பெக்ட் சேட்டலைட் ஃபோன் ஆக்டிவிட்டி தொடர்ந்து நம்ம எல்லை பகுதியில் அதிகமாக இருக்குது திடீர்னு ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதியில். ஏன்னா ரீசெண்டாக 2 நாளாக கொஞ்சம் தீவிரவாதிகள் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க இந்தியா பற்றி ஊடுருவதுக்குள்ளார. அதனால் அது கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். பாகிஸ்தானுக்குள்ளார எந்த பகுதி, டனக் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு அந்த பகுதிக்குள்ளார திடீர்னு இராணுவ வீரர்கள் சென்ற ஒரு வாகனம் ஒன்று 6 போலீஸ் பர்சனல் வந்து சம்பவ இடத்துல இறந்து போயிட்டாங்க. தெஹ்ரி ஹை தாலிபான்கள் வந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறாங்க என்பது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல், நன்றி, வணக்கம்.